அமித்ஷா அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறார். அதே சமயம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த 2 பேருனுடைய அந்த மீட்டிங்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ள, அதிமுக தலைமையினுடைய கூட்டணிக்குள்ள ஒரு விதமான புகைச்சல் ஏற்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். திரு அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்வுக்கு வந்திருக்கும் போது மிக முக்கியமாக அவர் தெளிவாக கூறிய ஒரு வார்த்தை, என்டிஏ தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி புரியும் அப்படிங்கிறது. அது கால சூழ்நிலைக்கு பொருந்தலையாங்கிறது 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழக மக்கள் முடிவு பண்ணுவார்கள். ஆனால் அவருடைய ஆசையை அவர் தெளிவாக புகுத்தி சென்று விட்டார். என்டிஏ தலைமையில், மோடி அவர்களினுடைய தலைமையில் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் அப்படின்னு. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு மோடியும் அமித்ஷா அவர்களும் இடது கையால நகட்டி விடுறது தமிழக அரசியல்ல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வந்திருக்கிறது. திமுகவுக்கு நேர் எதிராக நின்று களமாட வேண்டிய திராவிடத்தினுடைய அடுத்த கூறாக இருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது. டெல்லியில் இருந்து இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இன்றைக்கு அதிமுகவை இயக்குகிறது. என்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டெல்லிக்கு ஒரு மோடி என்றால் இங்க ஒரு லேடி அப்படிங்கிறதை மிக மூர்க்கத்தனமாக எதிர்த்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அவர் காலம் சென்றதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அதிமுகவை புதகுழியில் தள்ளினவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.